எங்கெல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வீடியோ எடுத்து வருவது ஒரு பழக்கமாக வந்துள்ளது. எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிடுவது இல்லை. காரணம், எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆதலினால் பார்ப்பேன் அது எப்படித்தான் இருக்கிறது. சிவன் கோயிலுக்கு சென்றால் அங்கே யோனி லிங்கம் இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் அங்கே பலவிதமான பெயரில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கும். வெங்கடேச பெருமாள், சுந்தரராஜ பெருமாள், பல பெயர்கள், கோவிந்தராஜ பெருமாள் என்று பல பெயர்கள் வைத்திருப்பார்கள். இதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்து அல்ல. இதெல்லாம் இந்த வைணவம், சைவமும் வைணவமும் எப்பொழுது 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. அதன் பிறகுதான் சோழர்கள் காலத்தில், பல்லவர்கள் காலத்தில், சேரர்கள் காலத்தில், பாண்டியர்கள் காலத்தில், அதாவது சுமார் ஒரு 9, 10, 11 இந்த 3 நூற்றாண்டில்தான் ஒரு 45,000 கோயில்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ளது. பல கோயிலுக்கு நான் சென்று வந்துள்ளேன். முக்கியமான சிற்ப வேலைப்பாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வீடியோ எடுத்து வருவது வழக்கம். முகநூலில் ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு என்று எழுதியிருக்கிறேன். ஒரு குரூப், அதில் என்னுடைய குரூப் இருக்கும். ஃபேஸ்புக்கில் யார் வேண்டுமானாலும் எழுதலாம். அதில் தான் ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று எழுதியுள்ளேன். அது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். எனவே இந்த கோயில் சென்று வருவது, இப்போ வரும்பொழுது கூட ஒரு 3-4 கோயிலை எடுத்து படம் எடுத்து வந்தேன். பொதுவாக சிறிய சிறிய கோயில்களே படம் எடுப்பதில்லை. ஆனால் அதை தான் ரசிக்கிறார்கள். ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அதை படம் எடுத்து அதை எழுதினால் அது நூற்றுக்கணக்கானவர்கள் அதை பார்க்கிறார்கள். அதனால்தான் இன்று வரும் வழியில் ஒரு 3-4 கோயிலை பார்த்து அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவேன். இன்று நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன். இது பெரியார் நகர். இங்கிருந்து மறுபடியும் சென்று திரும்பி வருவேன். வரும் வழியில் தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு கோயில் என்றாலே, என்றாலே அரசன் தான். அவன் கட்டியது தான் கோயில், இல்லம். என்றாலே இல்லம். அரசர்கள் கட்டிய இல்லம் தான். அவர்கள் பல விஷயங்களுக்காக அவர்கள் அதை செய்தார்கள். எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அதுதான் அதிகமாக இந்த சோழர்கள் சிவன் கோயிலையே கட்டினார்கள். அதாவது யோனிலிங்கம் தான் பிரதமாக இருக்கும். மற்றதெல்லாம் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி என்று பல பெயர்களை அவர்கள் வைத்துள்ளார்கள். அதெல்லாம் கற்பனை தான். அது கற்பனைன்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க சில பேர். உண்மையும் கூட. கற்பனை என்றால் அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த சைவமும் வைணமும் எப்பொழுது தோன்றியதோ, இந்த ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் நாயன்மார்கள், இவர்கள் காலத்தில் தான் ஒவ்வொரு கோயிலாக சென்று பாடல்களை எழுதியுள்ளார்கள். அவர்கள் எழுதும்போது இது பாடல் பெற்ற தலம் என்று எழுதுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கோயில், அவருக்கு வேலையே அதுதான். இந்த சிவனடியார்களுக்கும் அந்த ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு கோயிலாக சென்று வழிபடுவது, பதிகம் எழுதுவது தான். அது எல்லாம் கற்பனையாகத்தான் இருக்கும். யாரும் சிவனை பார்த்ததில்லை, யாரும் விஷ்ணுவை பார்த்ததில்லை. இருந்தாலும் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு தொன்னம்பிக்கை தான். அதை வைத்துத்தான் அவர்கள் அதெல்லாம் எழுதுகிறார்கள். அதை எல்லோரும் விரும்புகிறார்கள், பார்க்கிறார்கள். இங்கேருந்து கடல் கடந்து அவர்கள் போய் பார்க்கிறார்கள். நான் செல்வது சிற்ப வேலைக்கு மட்டுமே. எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தற்பொழுது இங்கே இடம் சீனிவாசா சைவ உணவகம் வாசலில் தான் நிற்கிறேன்.